போட்டு மண்ணால் ஒரு பீடம் போட்டு மாயாண்டி சுடலையண்டு கல்லால சிலையடி கல்லால சிலையடித்து கடவுள் மகன் சுடலையண்டு ஈசமகன் சுடலைக்குத்தான் ஈசமகன் சுடலைக்குத்தான் ஆறு நல்ல நிலையம் வேணும் அத்த சம ஊட்டு வேணும் ஏழு நல்ல நிலைய வேண்டும் ஏமசாம ஊட்டு வேண்டும் மாயாண்டி கேட்கும் போது சிவபெருமான் சொல்லுவாராம் ஏ பார்வதி சுடலை என்ன கேட்காம பாத்தியா என்ன சுடலை என்ன கேட்காம பாத்தியா பாரு சைவ கைலாசத்துல அசைவ கூட கேட்கான் இந்த அநியாயத்தை எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா எந்த காலத்துல சைவ கைலாசத்துல நம்ம எப்படி அசைவ கூட கொடுப்போம் எந்த காலத்துல கொடுத்திருக்கோம் அதனால ஆமா இந்த ஊரணிக்கிற சுடலை என்ன கேட்காரோ ஆமா இறைவா என்ன அவன் கேட்டதை நீங்க கொடுத்து நல்லா இருப்பியா அவனை அனுப்புங்க உடனே அனுப்புங்க ஐயா பார்வதி என்ன சைவ கைலாசத்துல என்னால அசைவ கூட கொடுக்க முடியுமா முடியாத நீ என்னம்மா பிள்ளைய பெத்த என்ன பேசுத அப்போ பார்த்தால பார்வதியா ஆண்டவன பகவானே பிள்ளை எது குறமழைச்சா பிள்ளை எது குறமழை இந்த பெத்தவா என்ன செய்வா அடங்காத பிள்ளை வச்சா அம்மா பார்வதியா என்ன செய்வாள் மாயாண்டி சுடலைக்கு தான் கேட்டதை கொடுத்திடுங்கோ அவனை பூலோகம் அனுப்பிடுங்கோ இப்படிப்பட்ட பிள்ளைய பெறணுமான்னு கேட்காரு பார்வதி சொல்லுதா பிள்ளை குறமடைச்சா பெத்தவா என்னையா செய்வா அதாவது என்ன ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து நல்ல முறையில வளர்க்கணும்னு நினைப்பா அப்படிதான் ஆசைப்படுவா பெத்தவருடைய கடமை அது அதான் பெத்தவங்க கடமை பிள்ளைய பெத்து நல்ல முறையில வளர்க்க நினைப்பா அது நல்ல முறையில வளர்ந்தா தானே ஆச்சு என்ன செய்ய சேராதவை கூட சேர்ந்துக்கிட்டு வம்புத்தனம் பண்ணுனா பெத்தவா நெய்வா அவ என்ன பண்ணுவா எந்த நேரமும் கூடவா அலைவா அலைய முடியாதுல்ல பிறந்தா குடத்துக்கார மாணிக்க மாதிரி பிள்ளை பிறக்கணும் என்னுடைய சைஸ் வேற உங்க சைஸ் வேற அப்படியா நீங்களும் சிங்கியும் ஒண்ணா அதாவது ஊரணிக்கிற சுடலைக்கு அவன் என்னதை கொடு அவன் என்ன கேட்கானோ அவனை கொடுத்தா அனுப்பு உடனே வார்த்தார் எங்க ஊரணிக்கிற சுடலை பார்வதி வார்த்தா மகனே மாயாண்டி உனக்கு எப்படி கொடை கொடுக்கணும்னு பகவான்கிட்ட சொல்லு அப்படியே கொடுப்பாரு ஓ ஆண்டவா பகவானே காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பிருந்து சுடலைக்கு உகந்தது தெற்கு கோட்டை வாசல் மாயாண்டிக்கு பிடிச்சது தெற்கு கோட்டை வாசல் தான் அப்பா தெற்கு கோட்டை வாசல்ல முரசு முழங்கிய மண்டபத்துல அப்பா மண்ணால் ஒரு பீடம் போட்டு மாயாண்டி சுடலை என்று தமுக்கடி பீடம் போட்டு கல்லானொரு சிலையடித்து கண்கண்ட சுடலை என்று வெண்கலத்தா சிலையடித்து விளையாடும் சுடலை என்று மாயாண்டிக்கு வலது புறம் ஓ ஆண்டவா
பெத்தவா பார்வதியா இருந்தாலும் மையானம் கூப்பிட்டு வளர்த்தவா யாரு? பேச்சி மயான பேச்சி. பேச்சி அம்மாளுக்கு மாயாண்டிக்கு வலதுபுறத்துல ஒரு பீடம் போடும். ஏ போடுவியா? போடுதம்பா போடுதம்பா. பட்டு நூலு பாப்பாத்தி போட்டுருவேன். என்ன போடுவியா? போட்டுருதான் போட்டுருதான். சுடலைக்கு எதிர்புறமா இருதல முண்டனுக்கு ஒரு பீடம். கண்டிப்பா போட்டுருவான். 8 நாளா ஐயாவுக்கு ஏத்தன கும்பத்தை இறக்க கூடாது. ஆமா. வியாழக்கிழமை ஆசார கொடியழைப்பு. ஆமா. வெள்ளிக்கிழமை மத்தியான சிவன்பான பொங்கலிட்டு செங்கடா பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும். அப்போ சாமநடு நல்ல சாமம் போலே சாமம் போலே சதிசாம வேலையில ஜாமம் போல தக்க தக்க தக்கத்தா. அப்பா ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு வடப்பா போடணும். முட்டையோட முருங்கைக்காயும் பொட்டை கோழி கறி சமைத்து கண்ணி கோழி கறி சமைத்து கருத்த பாண்டி சுடலைக்குத்தான் பெரும்படப்பு போடணுமே. 51 கோழி முட்டை அவிச்சி படைக்கணுமே. குப்பியில சாராயும் குடுகையில தென்னங்கல்லோ பேச்சி மவ மாயாண்டிக்கு 7 பரணு கட்டி 7 பரணு கட்டி எனக்கு 7 நல்ல பரணு வேணும். ஏ விடாத புடி சிங்கி. அப்பா கரங்கடா ஒரு பரனு செங்கடாயும் ஒரு பரனு பாலாடு ஒரு பரனு பாலு பன்றி ஒரு பரனு பேச்சி மவ மாயாண்டி சூலாடு ஒரு பரனு சூழு பன்றி ஒரு பரனு 7வது பரணதியில 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 எருமக்கிடா கட்டிருக்கு. அப்ப பரணதியில ஆண்டவன் ஊரணிக்கிற சுடல இருக்காரு நம்ம மைண்டி. ஆமா ஆமா. அப்பா எனக்கு இத்தனையும் தர முடியுமா உங்களால? முடியுமா முடியுமா. பகவான் பார்த்தாரு வேற வழி இல்லல்ல. கொடுத்து அனுப்பிதானே ஆகணும். அந்த காலத்துல சுடலைக்கு எதுக்கு மண்பீடம் போட்டாங்க சொல்லுங்க பாப்போம். எதனால 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 என்ன என்ன அந்த காலத்துல மண்பீடம் எதுக்காக சுடலைக்கு போட்டாங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க. எதற்காக போட்டாங்க? சாமிக்கு பச்சை வெட்டு செங்கல் பச்சை மண் பீடம் போட்டு ஆமா மழை பெய்யும் போது அந்த காலத்துல அந்த மண் பீடம் கரையும். ஆமா மலையில கரையும். கோயில் கொடைக்கு கால் நட்டிட்டு அந்த பீடத்தை கட்டுவோம் பாத்தீங்களா? ஆமா மறுபடியும் புதுசா கட்டுவோம்ல. மழை பெஞ்சு அந்த பீடம் கரைஞ்சி மீண்டும் அந்த பீடத்தை கெட்ட கெட்ட குடும்பம் வாழையடி வாழையா வளர்ந்துகிட்டே இருக்குமா. அந்த பீடம் மாதிரி அதுக்குத்தான் அந்த காலத்துல பச்சை மண்ணுல பீடம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்க. கரைஞ்ச பீடத்தை மீண்டும் கெட்டுதான் பாத்தீங்களா? மறுபடியும் கெட்டுதம்ல கொடைக்கு சுண்ணாம்பு போட்டு அடிச்சு ஐயாவை கணத்தை ஏத்திடக்கூடாது. மறுபடியும் சுரண்ட வேண்டிய வேலை வந்துடும். பிறகு எனக்கு ஏமாத்திராதியப்பா. செண்டிங் அடிச்சாச்சப்பா. அப்படியா? நம்ம பிரேமருக்கு மாறிட வேண்டியதான். அதனால மாயாண்டியான சுடலைக்கு நீர் நிலையம் போட்டு கண்டிப்பா எனக்கு ஊட்டு கூட தரணும். தரணுமப்பா. ஏ மாயாண்டி நீ கேட்ட மாதிரியே உனக்கு பரிபூர்ணமா போட்டு தர. எல்லாத்தையும் தரப்பா. எல்லாரும் காப்பு கையை நீட்டுங்க ஐயா, காப்பு கட்டுவோம். எப்பா எல்லாரும் கையை நீட்டுங்க. நீட்டுங்க எல்லாரும். வலது கையை நீட்டு. ஆமா முதல்ல யாரு கட்டுதா? காப்பு கட்டாம இருக்கானப்பா. நம்ம கட்டையடி சுடலை கட்டுதாரு. கரெக்டான பேர் தான். முதல்ல சிவபெருமான் காப்பு கட்டுதாரு. பார்வதிய கூப்பிட்டான். பார்வதி வாங்க. சங்கரனுக்கு காப்பு கட்டியாச்சு. சக்திக்கு கட்டியாச்சு. எப்பா அது தேவாதி தேவரெல்லாம் கைய நீட்டுங்க. உடனே மாணிக்க வாசக பெருமானுக்கு கையில காப்பு. 2வது யாரு? எல்லாத்துக்கும் காப்பு கட்டி
8ஓட 8 நாளா விரதம் இருக்காங்க நிலையம் போடணும்னு. ஆமா இருக்காங்கல்ல. அப்படியாக 8ஓடு 8 நாளாக காப்பு கட்டி விரதம் இருந்து ஆமா ஊரணிக்கர சுடலைக்கு தெற்கு கோட்டை வாசல்ல நெறிஞ்சி முள்ளு காடொதுக்கி காடு ஒதுக்கி நெறிஞ்சி முள்ளுன்னு நம்ம லேசா நினைக்கும். ஆமா எப்படி இருக்கும்? நெறிஞ்சி முள்ளை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா? நெறிஞ்சி இலைய வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? அது மாந்திரம் படிச்சவனுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி கூட்டாளிக்கு. ஆமா அது உள்ளத சொல்லக்கூடாதுங்க. நீ ஆமா சொல்லக்கூடாது. அதனாலே என்ன என்ன அண்ணா காப்பு கட்டி விரதம் கொண்டு காப்பு கட்டி விரதம் கொண்டு தெற்கு கொட்ட வாசலில மாயாண்டி சுடலைக்கு மண்ணால் ஒரு வீடம் போட்டான் மாயாண்டி சுடலை என்று கல்லாலை ஜலை அடித்து ஊரணிக்கர மாயாண்டி என்று உயர்வுடனே எழுதி வைத்தான். இருதல முண்டனுக்கும் மாயாண்டி சுடலைக்குத்தான் மாயாண்டிக்கு வலது பூரம் மண்ணால் ஒரு வீடம் போட்டு பட்டு நூடு பாப்பாத்தி பாப்பா அம்மா பேச்சு என்று ஒரு வீடம் பாப்பாத்தி என்று ஒரு அப்போ 8ஓட 8 நாள் மாயாண்டி சுடலைக்கு பந்தலது அலங்கரி எப்பா கொடைக்கு காப்பு கட்டியாச்சே பந்தல் போட வேண்டாமா? கைலாசத்துல மாயாண்டிக்கு ஊட்டு கொடை நடக்கு. இதுக்கு பேரு கைலாச பந்தல்னு பேரு. கைலாச பந்தலை யாரும் பார்த்திருக்கீங்களா? போனா தானே தெரியும் எப்படி போட்டிருக்காங்க. எங்க ஊரணிக்கர மாயாண்டிக்கு அப்பா வன்னி நல்ல மரவகுந்து வன்னி மரவகுந்து அப்ப வாசலுங்கும் பந்தல் போட்டா தக தகத்தா தகத்தை தகத்தா தக்கும் அப்பா தேக்கு மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் பந்தல் போட்டார். கமுகு மரம் கொண்டு வந்து காதவழி பந்தல் பந்தல் போட்ட வாசலில ஊரணிக்கர மாயாண்டி 2 பால வாழ கொலை நிறுத்தி வாழையோடு கமுகு நாட்டி பேச்சு மாவன் மாயாண்டிக்கு மாவிலையாந்தோர நமோ தோர நமோ அப்ப மங்களமா கெட்டு கெட்டு வரோ அப்ப கொட்டக பந்தல் போட்டு கொட்டக பந்தல் போட்டு கொளவால தாண்டி மாயாண்டி சுடலைக்கு தான் 8ஓட 8 நாள் எத்தனை கும்ப இறக்கல வியாழ நல்ல கிழமையில ஊரணிக்கர மாயாண்டிக்கு ஆதி வெள்ளி கையில பிள்ளோட முரசோடு ஆசார கொடியலை தாரு அப்ப வில்லோடு முரசோடு
ஆசார கொடியலை வெள்ளிக்கிழமை மத்தியானோ ஊரணிக்கர மாயாண்டி சிவன்பான பொங்கலிட்டு சிவன்பான பொங்கலிட்டு அண்ணா செங்கடாய பலி கொடுத்தாரு அவனுக்கு செங்கடாய பலி கொடுத்தா அப்படியாக ஊரணிக்கிற சுடலைக்கு ஆதி கைலாசத்துல ஊட்டுக்கொடை நடக்கு. ஆமா போட்டிருக்காங்களே பந்தலு என்ன 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 குடத்துக்காரன் என்ன என்ன ஆனை கொட்டாக ஆமா ஆனை கொட்டாக குதிரை கொட்டாக ஆமா ஒட்டக கொட்டக ஏப்ப ஒட்டக கொட்டாக ஐயா சிங்கிக்காரன் பந்தல்ல எத்தனை விதம் இருக்கு? சரி. அடையுது அதுக்கு ஒரு கொட்டாய். அதான் கேட்டேன். நீ இங்க இருக்கவும் இல்ல, வெளிநாட்டுல தான் இருக்கணும். அந்த காலத்துல உண்மையிலே அவள் பந்தலை பார்த்த உடனே கணிச்சிருவா அந்த கொடைக்கு இவ்வளவு இவ்வாறுன்னு. இது என்ன பந்தல்னா சர்வீஸ் உள்ள இல்ல என்ன பந்தலு? அந்த காலத்துல அந்த ஊரணிக்கிற சுடலைக்கு கைலாசத்துல பந்தல் போட்டாச்சு. தேவாதி தேவர்கள்லாம் இலகொலையா நிக்காங்க. அந்த மாயாண்டி என்ன செய்ய காத்திருக்கானோ? என்ன செய்ய போறாரு? இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமா இந்த ஊரணிக்கிற வாசல்ல இருக்காரே கிழக்கை பார்த்த முகமாவும் ஓங்கன அருவாலும் உருவன மீசையும் மீசையும் இந்த ஊரணிக்கிற மாயாண்டி சுடலைக்கு வியாழக்கிழமை. ஆமா வியாழக்கிழமை பார்வதி பார்த்தா நம்ம பிள்ளைக்கு கொடை வச்சாச்சு, நம்ம அண்ணங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். ஆமா ஒரு வாரத்தை கொடைக்கு கூப்பிட்டு வருமே. யார்கிட்ட? அண்ணன்கிட்ட. முறைப்படி அந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு கொடை நடக்கும் போது தாய் மாமா முறைக்கு ஆள் வேணும். ஆமா வரணும்ல. தாய் மாமா யாரு? கோவால கண்ண. எந்த கோவாலு? ஆமா கோவால ஆனாபட்டி. உடனடியாக பார்க்கல்லே பள்ளி கொண்ட பரந்தாமன் கோபாலகிருஷ்ண பரமாத்தா கிட்ட ஆமா ஏ அண்ணா அண்ணா கோபாங்களா கோபாங்களு அண்ணா அண்ணா கோபாலா கோபாங்கள மாயாண்டி சுடலைக்குத்தான் ஆதிவள்ளி கையில ஊட்டு கொடை நடக்குதண்ணா நடக்குதண்ணு மாயாண்டி கொடவாக்க மாயக்கண்ணன் வரணும் அண்ணா வரணும் அண்ணு சுடலையுட கொடவாக்கு சுடலையுட கொடவாக்கு அண்ணா கண்ணு வீரம் வரணும் அண்ணு மாயாண்டி சுடலைக்குத்தான் அண்ணா கண்டிப்பா நீங்க உங்க மருமகன் கொடைக்கு வந்துருங்க. சரியா? அண்ணங்கிட்ட சொல்லியாச்சு. பக்கத்துல அண்ணியார் இருக்காவுல, அவட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவன் என்ன நினைப்பாவோ? ஐயா நம்ம தங்கச்சி வந்தா, மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இதுக்கு மாயாண்டின்னு பேரு, ஊரணிக்கிற சுடலன்னு பேரு. அண்ணா நாளைக்கு கொடவாக்க வந்துருங்கன்னு சொல்லுதால பக்கத்துல நான் கல்லு குத்தியா இருக்கேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலும் உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி வாயில குளக்கட்டையா வச்சிருக்கா, கண்ணுக்கு தெரியுதா முத்தா உதிர்து அப்படின்னு பேசுவாவோ. அது எதுக்கு நமக்கு? அண்ணி நீங்களும் வந்துருங்க. நான் வாரந்த பார்வதி நான் வாரேன், நீ போயிட்டு வா. அப்படியாக ஊரணிக்கிற சுடலைக்கு மறுநாள காலையில ஆதிவள்ளி கையில ஊரணிக்கிற மாயாண்டிக்கு மத்தியான கொடையதுதான் மத்தியான கொடையது மாயாண்டிக்கு நடக்குதையோ.
சக்தியான கொடையதுதான் ஆம்போ அம்மையா மாயாண்டிக்கு நடக்கும் போது போடு போடையா சாமனடு சாமம் போல சொல்லு சொல்லையா உடையாம்புலி ஊருக்குள்ள ஆம்போ அம்மையா ஊரணிக்கார வாசலில போடு போடையா குழுவருக்கும் சுடலைக்குத்தான் சொல்லு சொல்லையா சாமனடு சாமம் போல சதிசாம வேலை நஞ்சி ஓட்ட நஞ்சி ஓட்ட நஞ்சருக்கும் நடிச்சாம வேலையில் அண்ணா கொடி போட்ட கொடியருக்கும் கொடிய சுவாம வேளையில ஊரணிக்கர மாயாண்டிக்கு இளகோலுங்க சாமம் போல சாமம் போல சாமம் போல சாமம் போல ஏத்த சாம வேளையில சாமம் போலையா அப்ப எட்டாத பீடத்துக்கு எட்டாத பீடத்துக்கு ஏணி வச்சு மாலை சாத்தி செவ்வரளி மாலைகளா மாலைகளா செஞ்சுடல மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு தாயான பேச்சுக்குத்தான் 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 பிச்சி போ மாலைகளா அந்த காலத்துல சுடலைக்கு எட்டாத வீடம் போட்டு ஏணி வச்சுதான் மாலை சாத்துவாங்க. ஆமா, அந்த காலத்துல ஏணி வச்சு சாத்திருக்காங்க. யாருக்கு எட்டாத பீடம்? நம்ம சுடலைக்கு ஊரணிக்கிற சுடலைக்கு உடையாம்புலி ஊர்ல இருக்காரு எங்க ஐயா. எவ்வளவு உயரமா இருக்காரு பாத்தீங்களா? அப்ப எட்டாத பீடம்லாம் போட்டிருக்கு. அவருக்கு ஏணி வச்சுதான் உண்மையிலேயே மாலை சாத்தணும். அவ்வளவு உயரத்துல இருக்காரு. செஞ்சுடல மாயாண்டிக்கு செவரளி பூ மாலை. ஆமா, செவ்வரளி மாலை. பேச்சிய மாலைக்கு என்ன பூப்பா? பிச்சி பூ மாலை. போட்டாச்சா? போட்டாச்சு. ஏ இருதல முண்டா. ஓ, முண்டசாமிக்கு என்ன மாலை? என்ன மாலை? அவருக்கு என்ன மாலை போடணும்? முல்லைப்பூ மாலை. முல்லைப்பூ. இருதல முண்டனுக்கு இருவாச்சி. ஆமா, இருவாச்சி மாலை. போட்டாச்சாப்பா? போட்டாச்சு. சாம கூட நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமா, நெருங்குது. கூட்டத்தை பார்த்தேன்னா எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது. ஏப்பா, அவ்வளவு கூட்டம்லாம் இருக்குங்க. ஆமா, எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது, தலையில தான் விழும். அவ்வளவு ஒரு கூட்டம். ஆமா, பார்த்தாரு. அப்பப்பா என் கூடைக்கு இவ்வளவு கூட்டமா? ஊரணிக்கிற சுடலைக்கு என்ன எல்லா மக்களும் படப்பு போடணும்னு கைய கட்டி வாய கட்டி அந்த காலத்துல என்ன சுடல கோயில் கொடைக்கு பச்சை பிள்ளைக்காரி தொட்டுள் பிள்ளைக்காரி கோயிலுக்கு வரமாட்டா. ஏன் வரமாட்டா? அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஆமா, பச்சை பிள்ளைக்காரி தொட்டுள் பிள்ளைக்காரி பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க. சுடல கோயில் கொடைக்கு. ஆமா, சுடல கோயிலுக்கு மட்டும் வரமாட்டாங்க. சாமிக்கு படப்பு போடும் போது பச்சை பிள்ளை சத்தம் கேட்க கூடாதான். அச்சுன்னு தும்மிட கூடாது. எப்படி? அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கு. ஆமா, அந்த காலத்துல சாமி கோயில் கொடைக்கு எனக்கு விவரம் தெரியும் 60 வயசு 70 வயசுக்கு மேல உள்ள பாட்டிமார்கள் தான் வருவாங்க. இப்போ அப்படிலாம் இல்ல. கிடையாது. சொல்ல முடியுமா? சாமி நல்லா தான் இருக்காரு. சாமி நம்மளை கண்டவொன்னு சொருவத்தை அது குறைச்சிக்கிட்டு. ஆமா, அவரு ஒதுங்கிட்டாரு. மக்கள் இப்படித்தான் இருக்காங்க. ஆமா, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம சொருவத்தை நம்ம வாழ வச்சுதான் பழக்கம் இந்த ஊரணிக்கிற சுடலைக்கு. ஆமா, இந்த உடையாம்புலி ஊர்ல இருக்கார மாயாண்டி இவருக்கு வந்து வாழ வச்சுதான் பழக்கம். ஆமா, எல்லாரையும். அதனால பார்த்தான் ஊரணிக்கிற மாயாண்டி சுடல. ஆமா, ஐயாவுக்கு சாமனோட சாமம் ஜதிசாம வேலை நஞ்சி ஓட்ட நஞ்சருக்கும் நடிச்சாம வேலையில சுடலைக்கு மாயாண்டிக்கு எப்படி படப்பு போடுதாங்கோ. ஐயோ, ஒரு ஓட்ட அரிசி வாங்கி ஒரு வடப்பா போடுவாங்க. முட்டையோட முருங்கைக்காயோ
கறி சமைத்து கரை சமைத்தோ முருங்கைக்காயோ அப்பா முட்டையோட முருங்கைக்காயும் ஊரணி கரமாயாண்டி பொடியரிசி சாதம் பொங்கி அப்பா பொட்ட கோழி கறி சமைத்து கத்தரிக்காய் வாழைக்காயும் அப்பா முருங்கைக்காய் பூசணிக்காய் எங்க பேச்சு மவன் மயாண்டிக்கு குளக்கருவாடு சமைத்து வைத்து 51 கோழி முட்டை 51 கோழி முட்டை அண்ணா வச்சு நல்லா படைச்சிருக்கு அண்ணா 51 கோழி முட்டை மாயாண்டி சுடலைக்குத்தான் அவிச்சு நல்லா படைச்சிருக்கு அண்ணா பொட்ட கோழி கறி சமைத்து இந்த எத்தனை தெய்வம் உலகத்துல இருந்தாலும் ஆமா பெரும்படப்புக்கு சொந்தக்காரு சுடலை மட்டும்தான். ஆமா சுடலதான். உலகத்துல எத்தனை தெய்வமும் இருக்கலாம், எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரிதான். பெரும்படப்புக்கு சொந்தக்காரு யாரு? நம்ம ஊரணிக்கர மாயாண்டி உடையாம்புலி ஊருக்குள்ள இருக்காரே இந்த ஊரணிக்கர சுடலை, அவர்தான் இந்த பெரும்படப்புக்கு சொந்தக்காரரு. அவர்தான் சொந்தக்காரு. சுடலைக்கு அந்த காலத்துல படப்பு போட்டாச்சு. ஆமா அண்ணா பச்சை மூங்கில் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி பரணி எழு போட்டு இருக்க கம்பு வெட்டி அப்பக்காருங்கடா ஒரு வரணும், செங்கடாயும் ஒரு வரணும், பாலாடு பாலு பன்றி சுளாடு சுழு பன்றி 7வது நல்ல பரணதில்ல பரணதில்ல எருமக்கிடா கட்டிருக்கு அப்ப பரணதில்ல ஊரணிக்கர சுடலைக்கு ஐயாவுக்கு படப்பு போட்டாச்சு. ஐயா நினைக்காரு மணி என்னப்பா, மணி என்ன 12 மணி ஆக போகுது, மணி 11:45. ஐயாவுக்கு நிறப்படப்பு. ஆமா நிறப்படப்புன்னா சரியான படப்பு. படப்பு ஒரே படப்பா போட்டிருக்காங்க. மாயாண்டிக்கு படப்போடும்போது பேச்சியமா பார்த்தா நம்மள ஒன்னும் இவங்க கவனிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கோம் ஒன்னும் பார்க்க மாட்டாங்களே. எப்போ சட்டி சோறு கொண்டாந்து வைங்கப்பா, அதையாவது வைங்கப்பா. எனக்கு பேச்சியம்மாளுக்கு சட்டி சோறு வச்சாச்சு வச்சாச்சு. இருதலம் முண்டனுக்கு அவருக்கு என்ன அவருக்கும் படப்பு போட்டாச்சு போட்டாச்சு. சரி என்ன படப்பெல்லாம் போட்டாச்சே, பரனுக்கு யாரு போவ? ஆமா யார பயிர் எடுக்க? ஒன்னதான் எடுக்கணும். என்ன எடுக்கவா? ஏன் நான் நல்லா இருக்கு பிடிக்கலையா? ஏன் இப்ப நீ அவருக்கு ஆடி என்ன குறைஞ்சு போன? அவருக்கு இந்த அளவுக்கு ஆடக்கூடாது. அவன் உடம்ப பேணுவான், ஆட்டத்தால நம்ம கண்ணால பார்க்கணும். பரனுக்கெல்லாம் ஏறக்கூடிய அளவுக்கு அவருக்கு போகவே கூடாது. இப்படிதான் எப்படி அதாவது சுடலை மாயாண்டி இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள இருக்கும் ஊரணிக்கர சுடலை பார்க்காரு. நம்ம யார பயிர் எடுக்கலாம்? யார எடுக்கலாம்? கூட்டத்தை பார்த்தாரு. ஆமா ஐயாவுக்கு ஒருத்தராவது பிடிக்கல.
ஒருத்தரையும் பிடிக்கலையா? ஆமா எவ்வளவு பேர் இருக்காங்க, யாரையுமே பிடிக்கல. எப்ப எல்லாத்தையும் ஐயா பயிர் எடுத்துருவாரு பாத்தியோ? அடே எடுக்க மாட்டாருன்னு. மத்த சாமியை செமக்கவங்க கூட ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த தேவாதைகளை விட்டுரும். ஆமா, அவரை விட்டுரும். இந்த சுடலைக்கு ஆடுதவங்க ஒழுக்கமா இல்லைன்னா ஐயா அவனை சும்மா விட மாட்டாரு. ஒரே அறதான். ஆமா ஆமா, ஒரே அறதான். அதனால இந்த ஊரணிக்கரை சுடலை பார்த்தாரா, என்ன என்ன நம்ம பயிர் எடுக்கணுமே, இவ்வளவு கூட்டத்துல நம்ம யார பயிர் எடுக்க, யார எடுக்கலாம்? சுத்தி சுத்தி பார்த்தாரு, ஒருத்தரும் தெரியல. ஒருத்தருமே தெரியலையே. அப்ப பார்த்தாரு, இவாள் தான் நமக்கு பொருத்தமான ஆளு. பொருத்தமா இருக்காரு. சல்லடங்குள்ளாவ மாட்டி ஆமா அப்படி அருவாளை கொடுத்தா இத்தனை வயசுலயும் தாத்தா கிருகிருன்னு சுத்துதாரு. சுத்தி சுத்துதாவா? ஆமா, ஆமா. முண்டசாமி மேல வந்தா புலி வந்த மாதிரிலாம் வராரு. புலிப்பாச்சல்ல பாய்தாவா? ஆமா. அதனால பார்த்தார் ஊரணிக்கரை சுடல. யாரப்பா நம்ம பயிர் எடுக்கலாம்? யார எடுக்கலாம்? பீடத்துல இருந்த சுடலை வாக்காரு, நமக்கு ஒருத்தராவது பிடிக்கலையே. செல்லங்குள்ளாவ மாட்டி பந்தத்தை கொடுத்தா அருவாளை கொடுத்தா சுடலையா தெரியணும். ஆமா, சுடையா நிக்கணும்ல. சுடலையா. ஆமா, சாயிண்டுக்காரனுக்கு செல்லடங்குள்ளாவ மாட்டி பந்தத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? முத்துப்பட்ட மாதிரி இருக்கும். குஞ்சி சுடலை மாதிரி இருப்பாரு. உண்மைதாமியா. இப்ப நம்ம ஐயா குடத்துக்காரருக்கு செல்லடங்குள்ளாவ மாட்டி பந்தத்தை கொடுத்தா எப்படி இருப்பாரு? கொம்ப மாட மாதிரி இருப்பான். நம்ம தாளக்காருக்கு கொடுத்தோம்னா எப்படி இருப்பாரு? சப்பானி மாட சுவாமி மாதிரி இருப்பா. இன்னைக்கு தான் கரெக்டா சொல்லியிருக்கான். அதனால வார்த்தார் பீடத்துல இருந்த சுடல சிவபெருமான கண்டான் ஊரணிக்கரை மாயாண்டி. மத்த யாரு நமக்கு சரிபட்டு வரமாட்டாங்கோ. ஐயோ, பீடத்துல இருந்தவன் தான், பீடத்துல இருந்தவன் தான் பேச்சி மவ மாயாண்டு. சிவபெருமா மேல எல்லோ, சிவபெருமா எல்லோ போய் புகந்த மாயாண்டு. சிவபெருமா மேல மாயாண்டி சுடலைக்குத்தான் சிவபெருமாடுவாரோ. செஞ்சுடல மாயாண்டிக்கு சிவபெருமானாடுவாரா. ஊரணிக்கரை மாயாண்டிக்கு, ஊரணிக்கரை மாயாண்டிக்கு அண்ணா உடையவனும் ஆடுதாரோ. சல்லடத்தை மாட்டுவாரா, அண்ணன் சல்லடத்தை மாட்டுவாரா, அண்ணன் குள்ளாவ மூட்டுவாரா, ஆன பந்தம் கொளுத்துறதும் ஆதாளி போடுறதும் ஒத்த பந்தம் கொளுத்துறதும் ஒத்த பந்தம் கொளுத்துறதும் ஊழச்சத்தம் போடுறதும் பேச்சி மாயாண்டி பேரு வச்ச சுடல ஐயா. ஆண்டவன் சிவபெருமா, ஆண்டவன் சிவபெருமா சுடலைக்கு ஆடுவாரோ. ஏ சல்லடத்தை எங்கப்பா, ஏ சல்லடத்தை எங்க, ஏ குள்ளாவை எங்க, ஏ பந்தத்தை எங்கப்பா? பகவான் சிவபெருமான் சுடலையா நிக்காரு. சல்லடங்குள்ளாவ மாட்டி சிவபெருமான் சுடலைக்கு ஆடுதாரு. பேச்சி அம்மா பாத்துக்கிட்டே இருக்கா. ஐயோ, எல்லா சாமியும் ஆடுது. அதாவது சாமி மையானம் போகும்போது பேச்சி அம்மா தான் பிள்ளைக்கு மஞ்சனையை கிரி அனுப்பி விடணும். இன்னைக்கும் பாருங்க, ஒரு சில கோயில்ல சாமி வேட்டைக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பேச்சி அம்மாளுக்கு ஆடுதவ வாசலே நின்று பெரம்போட நம்ம பிள்ளை எப்ப வருவான்னு பாத்துக்கிட்டே இருப்பான். காத்துக்கிட்டே நிப்பா வாசல்ல.
ஆமா அனுப்பிட்டு. ஆமா இன்னைக்கும் அது ஒரு சில ஊர்ல அந்த ஐதீகம் நடந்துகிட்டே இருக்கு. ஆமா இன்னும் நடக்கு. சுடலை வேட்டைக்கு போனோம்னா யாரு திருநீர் பூசணும்? யாரு பேச்சியம்மா தான் பூசணும். பேச்சியம்மா மஞ்சனை தான் கீறி அனுப்புவா பிள்ளைய. ஆமா அனுப்புவா போயிட்டு வான்னு. மஞ்சனை வாடைக்கு எதுவும் பக்கத்துல வராது. கிட்ட நெருங்காதுல்ல. நம்ம மஞ்சனன்னு லேசு நினைச்சிருவோம். சாதாரணமா நினைக்க கூடாது. மஞ்சனையில எவ்வளவு மகிமை இருக்குன்னு உமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல தெரியாத. எனக்கு தெரியாது அத பத்தி. தெரியாதுல்ல. மஞ்சனையில நிறைய ஆமா சக்தி இருக்கு. இருக்கு. அதான் பேச்சியம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. அப்ப சுடலை ஆடும்போது பேச்சியம்மா பாக்கா என்ன செய்தா? நமக்கு ஒருத்தராவது வசம் இல்லையே. இல்லையே நமக்கு ஆடுறதுக்கு ஒருத்தரும் கூட்டத்துல சரியில்லையா? பேச்சியம்மா கூட்டத்தை பார்க்க நமக்கு ஒருத்தியாவது பிடிக்கலையே. ஒருத்தரையும் பிடிக்கலையா? ஆமா ஏன் பிடிக்கல? எதனால பிடிக்கல? பேச்சியம்மா பார்த்தா என்ன அந்த காலத்துல எங்க பேத்தியா பேச்சியம்மானுக்கு ஆடுவா. ஏப்போ உங்க பேத்தியா? ஆமா இருந்து தலையை சுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. இருந்த இடத்துல. ஆமா அந்த காலத்துல பெண்கள் ஆடும்போது இருந்த இடத்துல மாறாப்பு சிலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு கெட்டி இருந்து தலையை சுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? தலைமுடிய பார்த்தேன்னா ஒரு பாகம் இருக்கும். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. அந்த ஒரு பாகம் தலைமுடிய வச்சு தலையை சுத்திட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு தூசி கிடக்காதுல கீழே. எல்லாம் அவ தலையில தான் இருக்கும். ஆமா அந்த அளவுக்கு சுத்தி இருக்கா. கிறுகிறுன்னு. உண்மையிலேயே இருந்து தலையை சுத்திட்டான்னா ஆமா முன்னால ஒரு தூசி இருக்காது. பூரா தலையில தான் இருக்கும். அந்த காலத்துல அப்படி தலைமுடி இருந்தது சுத்துனாவோ. சுத்துனா இப்பந்தான் செல்லம் அவளுக்கு சென்னையை விட்டு இறங்க முடக்க. அது கிராப்பு வெட்டுன அந்த முடிய வச்சு அவ எங்க சுத்துவா? எங்க சுத்த தலையை தான் சுத்தணும். அதனாலே பார்த்தா பேச்சியம்மா என்ன என்ன நம்ம யார பயிரெடுக்கலாம்? யார எடுக்கலாம்? பார்த்தா பேச்சியம்மா யார பயிரெடுக்கலாம்? ஆமா ஐயோ பீடத்துல இருந்தம்மாவா, பீடத்துல இருந்த மகள் தாயான பேச்சியம்மா, தாயான பேச்சியம்மு பார்வதியா மேலையல்லோ. அண்ணா பார்வதியா மேலையல்லோ போய் புகுந்த பேச்சியம்மா மாயந்தங்க பார்வதியா, மாயந்தங்க பார்வதியா, பார்வதியா அம்மா பேச்சுக்கு தான் ஆடுதால ஆடுதாலே மாயந்தங்க பார்வதியா அண்ணா மாயந்தங்க பார்வதியா பேச்சுக்கு ஆடுதாலே பேச்சுக்கு தாடும் போது மண்டையத்தான் உருட்டுவாளா, மஞ்சனைய பூசுவாளா மாயக்கார பேச்சியம்மா. அம்மா மூணு வெட்டி மஞ்சனைய, மூணு வெட்டி மஞ்சனைய பேச்சி முகமதியில பூசுவாளோ. அம்மா நாலு வெட்டி மஞ்சனைய நாவதியில பூசுவாளா, அஞ்சு வெட்டி மஞ்சனைய அம்மா அள்ளி மவ பூசுவாளா. சேல மேல சேலகு, சேல மேல சேலகு பேச்சியம்மா சேல புள்ள கையில் எடுப்பா. ஏ பேச்சியம்மா அம்மா குளிப்பிள்ளைய பிடுங்குவாளா, மடியில் போட்ட அழகு பாப்பா, அழகு பாப்பால் மாயக்கார பேச்சியம்மா மாயாண்டி சுடலைக்கு தான், மாயாண்டி சுடலைக்கு அண்ணா சாம கொட நடக்குது. ஐயோ
ஊரணிக்கர சுடலைக்கு ஆமா ஆதி கைலாசத்துல ஐயாவுக்கு ஊட்டு கூட நடக்கு. நடக்க நடக்க ஊட்டுன்னா லேசாப்பட்ட ஊட்டு இல்ல. என்ன என்ன எப்படி எப்படி சாம கொடைக்கு கூட்டத்தை பார்த்தேன்னா அவ்வளவு கொய்ன்னு இருக்கு. ஆமா எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாதுல்ல. ஐயாவுக்கு சிவபெருமான் சுடலைக்கு பந்தத்தை பிடிச்சு சல்லடங்குள்ளா மாட்டி நிக்காரு. நிக்கார பேச்சியம்மா மஞ்சனைய பூசி சீல பிள்ளையோட நிக்கா. நிக்கா அம்மா எப்போ ஓ பரனுக்கு போனோமப்பா. ஆமா போ வழி விடுங்கப்பா ஐயா, நான் பரனுக்கு போறேன். எவ்வளவு இடம் கிடக்கு? எப்போ வழி விடுங்க. விடுங்க. அப்போ என்ன கரெக்டா மணி 11:45 நடந்துகிட்டு இருக்கு. அப்பம் பார்க்க தாய் மாமா கோபால கண்ணன் கொடை பார்க்க வராரு. என்ன சிங்கிக்கார என்ன ஒரு கொடை பார்க்க வார மனுஷன் ஒன்று ஒரு 10 மணிக்கு வருவான், இல்லை ஒரு 11 மணிக்கு வரணும். ஐயா பரனுக்கு போனோம்னு கிளம்பி நிற்காரு. அப்பம் பார்க்க கோவால வந்தவர் பார்த்தாரு. ஓஹோ மணி என்ன மணி 11:45 ஆயிப்போச்ச. ஆமா உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. கண்டிப்பா தெரியல. எட்டி பாப்பமேனு கைலாசத்துல பொது தொண்டு வாசல்னு ஒரு வாசல் இருக்கு. என்ன பொது தொண்டு வாசல்? அப்போ உடனே அந்த பொது தொண்டு வாசலை திறந்து பார்க்காரு. சாமியாட்டம். அப்பா என்ன சிவபெருமான் சுடலைக்கு ஆடுத கண்ட உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கல, சிரிப்பை அடக்க முடியல. அம்மா ஓ அத்தா நீர் தில்லையில ஒரு கூத்தாடி, அங்க ஒரு கூத்தாடி, தில்லையில ஒரு கூத்தாடி, நீர் தில்லையில ஒரு கூத்தாடி. ஆமா அதனால நீர் கூத்தாடுதேரு. நல்ல கூத்தாடு தெரியா? என்னது பக்கத்துல இருந்து ஒருத்தி தலை எப்படி சுத்துதால அவ யாரு? அங்க பக்கம் உட்கார்ந்திருக்கா. ஓஹோ முக நிறைய மஞ்சரை பூசி இருக்கிறதுனால யாருன்னு அடையாளம் தெரியல. பக்கத்துல போய் பார்க்காரு. கூட பிறந்தவா பார்வதி கொள்ளக்காரி பேச்சுக்கு போய் ஆடுதா. யாத்தே யாத்தே எப்படிப்பட்ட குளத்துல பிறந்தவா போயும் போக்கையும் போய் இந்த மையான காக்கும் மையான பேச்சுக்கு போய் ஆடுதாள. யோ நம்ம இந்த கொடைய பார்க்கவா அங்க இருந்து வந்தோம், வாங்கையா போவோம். கோவால கண்ணன் கோவத்துல போறாரு. இது யாரு பாத்துக்கிட்டு இருக்கா? உடையாம்புலி ஊருக்குள்ள ஊரணிக்கரையில இருக்காரு எங்க ஆண்டவன் ஊரணிக்கரை சுடல. ஓ ஆண்டவா, ஓ மாமா, நீர் கொடை பார்க்க வந்தவர் கொடையத்தானையா பார்க்கணும். சிவபெருமா ஆடும்போது கைதட்டி சிரித்தேரு. பார்வதி ஆடும்போது ஏமியா உமக்கு முகம் இவ்வளவு ஒரு வாட்டம்? பார்வதி ஆடும்போது முகவாடி போறேற, நீர் கொடைய பார்க்க வந்தவர் கொடையத்தானையா பார்க்கணும். அப்படி என்று பார்த்தாரம்ம ஊரணிக்கரை சுடல. ஐயோ மண்ணால போட்ட வீடு, மண்ணால போட்ட வீடு மாமா வெண்டலைக்குதையோ. கல்லால அடித்த சேலை, கல்லால அடித்த சேலை மாமாவை கைய தட்டி கூப்பிடுது. அப்போ கல்லால் அடித்த சீலை அண்ணா ஊரணிக்கர மாயாண்டி மாமாவை கைய தட்டி கூப்பிடுது. ஏமா மதாய் மாமா, என் தாய் கூட பிறந்த மாமா, என் மண்ணால ஓட்ட வீடும் ஊரணிக்கர மாயாண்டி மண்டையத்த உருட்டுதையா. அவர மாமா வெண்ட அழைக்குதையோ. அப்போ மாயாண்டி சுடலே ஐயோ. ஊரணிக்கர மாயாண்டி மண்ணால போட்ட பீடம், மண்ணால போட்ட பீடம் மண்டைய உருட்டுது. கல்லால அடித்த சில. ஓ மாமா, கல்லால அடித்த சில மாமாவை கைய தட்டி கூப்பிடுது. நம்மள யாரு மாமா மாமாங்க அப்படின்னு திரும்பி பார்க்காரு. அப்படின்னு திரும்பி பார்க்காரு. மண்பிடம்லாம் நம்மள மாமான்னு கூப்பிடுது.
மருமவனே ஓ மருமவனே மருமவனே உங்களுக்கு யாமியா இந்த கோவம் உங்களுக்கு உங்களுக்கு வரலாமா ஐயா? ஓ மாமா கொடை பார்க்க வந்தவர் கொடையத்தானே பார்க்கணும். ஆமா. எங்க அப்பா ஆடும்போது கைதட்டி சிரிச்சேரு, பார்வதி ஆடும்போது முகம் ஆடுது. அப்படி என்று அண்ணா வல்ல வெட்ட இறக்குவாரா எனக்கு வாரோ வல்ல வெட்ட இறக்குவாரா எனக்கு வாரோ வணங்குகிறார் மருமகன மருமகனே சருகப்பட்ட இறக்குவாரோ தங்கச்சி மகனை வந்து வணங்குவாரோ ஊரணிக்கர மாயாண்டிக்கு ஐயாவே மருமகன மருமகன தாய் மாமா முறைக்கு உமக்கு நான் முறை செய்ய வந்திருக்கேன். உமக்கு என்னையா வேணும்? என்ன வேணும் மாமா? வீட்டுக்கூட நடக்கும் போது வீட்டுக்கூட நடக்கும் போது ஊம வீட்டு ஆகாது மாமா உத்த முரசு அடிங்க மாமா உத்த முரசு அடிங்க மாமா தாய் மாமா முரசடிக்க சுடல நின்னு தாய் மாமா முரசடி மாயாண்டி ஆட போது ஒத்த முரசு அடிங்க மாமா ஒத்த முரசுனா என்னதுன்னு சாமி மையானம் போகும்போது அடிப்பாங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு பம்பைய வச்சு மேலக்காரைய ரன்னக்கு ரன்னக்கு ரன் ரன்னக்கு ரன்னக்கு ரன் ரன்னக்கு ரன்னக்கு ரன் 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 ரன்னக்கு ரன்னக்கு ரன் ரன்னக்கு மன்னக்கு ரன் ரன்னக்கு ரன்கு 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 ரன்னுக்கு மன்னுக்கு ரன் ரன்னக்கு ரன் இப்படி அடிப்பாங்க. ஏ காணாதப்பா, கொஞ்சம் ஏந்தி அடிங்கப்பா. ஐயா மையானம் போனோம். உன் உரிமையோட ஐயா ஏத்துக்கிட்டம்பா, பரிபூரணம்பா. எவ்வளவு நேரம்பா உன் உரிமை எனக்கு வந்தப்பதான்பா ஐயாவுக்கு அப்படி உரு ஏறுது. பிள்ளை அரிச்சிருக்குமே, அதுக்குதான் ஒத்த உரிமை போட்டிருக்கேன் தெரியுமா? என்ன அப்பா ஒத்த முரசு ஐயா ஏத்துக்கிட்டேன். சரி மருமவனே போயிட்டு வரட்டுமா? மருமவனே நான் போயிட்டு வரட்டுமா? ஆமா. வேற என்னையா வேணும்? அப்படியாக பார்த்தார் மாயாண்டி சுடல. ஏ மாமா தாய் மாமா தாய் மாமு ஏ மாமா தாய் மாமா தாய் மாமு மாயாண்டி கதையத்தானோ வில்லிசையில் பாடணுமே மாமா வந்து வில்லடி மாமா வந்து வில்லடி இந்த சுடல நின்று ஆட போறே நம்ம சுடல நின்று அப்போ மாமா வந்து வில்லடி சுடல நின்று ஆட போது கோபாலம் வில்லடி கோபாலம் வில்லடி கோமரமாட போது மாயாண்டி கதையத்தானே கதைய இசையில் வாடிடுங்கோ கதைய தானே ஐயா மாமா மாயாண்டி சுடல கதையை நீங்க பாடணும். ஆமா, நீங்க வில்லுல பாடணும். வில்லடிக்கணுமா? ஆமா, அடிக்கணும்ல. அதாவது
சுடலைக்காக பிறந்ததுதான் இந்த வில்லு. ஆமா, சுடலைக்காக பிறந்ததுதான் இந்த வில்லு. கோபாலக்கண்ண வந்தது ராமபாணத்தோட வந்தாரு. ஏப்பா ராமபாணத்தோட? இந்த ராமபாணத்தை எல்லாரும் சாமானியமா நினைக்க கூடாது. என்ன இன்னைக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து எங்க வாயால நீங்க வாழணும் வளரணும் ஏன் சொல்லுதாங்க தெரியுமா? எதனால சொல்லுதோ? இந்த ராமபாணத்துக்கு முன்னால இருந்து நாங்க என்ன சொன்னாலும் பலிக்கும். ஆமா, அப்படியே பலிக்கும். அந்த காலத்துல இருந்து அப்படிதான். அந்த காலத்துல இருந்து. ஆமா, உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படித்தான். ஆமா, அந்த காலத்திலே அப்படிதான் சொன்னா பலிக்கும். ஆமா ஆமா. அதனால என்ன இந்த ராமபாணம் என்பது ஒரு கொலை கருவி. ஆமா, கொலை கருவி. இது கலை கருவியாக்கி 9 நவக்கிரகங்களை 9 மணிகளாக்குனார். 9 மணி கிடக்காப்பா? கிடக்கப்பா, கிடக்கு. நல்லா எண்ணி பாத்தியா? ஆமா, டெய்லி என்னதும்லப்பா? ஆமா, என்னதும்ல குறைக்க கூட 9 மணிகளை 9 மணிகளாக்கி நவக்கிரகங்களை மணிகளாக்கி. ஆமா, இது வாசுகி என்னும் பாம்பு. ஆமா, பாம்பு பாம்பு வாசுகி பாம்பு. வாசுகி என்னும் நாகத்தை வடமாக்கி அஞ்சனையால் தேவிபாலா அனுமந்தனா அரசலையாக்கி. ஆமா, அரசலையாக்கி. பாத்தீங்களா என்னெல்லாம் அந்த வில்லுல இருக்கு தெரியுமா? இதெல்லாம் குண்டி இணைச்சிருக்காங்க. சொல்லுவாங்க வில்லடியோ ஒரு மல்லடியோன்னு இருக்கான். ஆமா, என்ன சிங்கிக்காரன எங்க தாத்தா சொல்வார் வில்முகமோ வெணை முகமோம்பாங்க. என்ன ஓமா ஓமாங்க? நீ வில்லு முகம் பார்த்தா மையானம் போவியா? அப்படி அதான் கேக்க அப்பா. ஐயா மருமவனே, என்ன உங்களுக்கு மாமா வில்லு அடிக்கணுமா வில்லு படிக்கணுமா? ஆமா, வில்லு அடிச்சுக்கிட்டு படிக்கணும். அப்படியா? ஆமா. சுடலைக்கு கோபாலக்கண்ணன் குடவாத்தியம் பண்ணார். ஆமா, பண்ணினாரு. மாமா, உங்க குடம் ஓசையை கேட்கணும்னு தான் அந்த உடையாம்புலி ஊர்ல இருக்கும் ஊரணிக்கு சுடலை இருக்கேன். ஏப்பா காத்துக்கிட்டே இருக்காருன்னு நீர் வாசி நான் கேட்கட்டும். அவர்தான்பா உரிமையோட அடி. ஏத்துக்கிட்டம்பா. நந்திதேவன் மகா மேலே உடுக்கடித்தார் சுடலைக்கு. அப்பா நீ அடுக்க அடியில் அந்த ஊரணிக்கிற சுடலை நான் கட்டிக்கிற மையானத்துக்கு போனோம். கொண்டா அப்படிதான். உன்னை ஏத்துக்கிட்டேன்பா ஐயா, பரிபூர்ணம் உங்க 2 பேத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆமாப்பா. நாரதர் மகாமுனிவர் எங்க ஊரணிக்கிற சுடலைக்கு தாள் அடித்தார். அடியும் பார்ப்போம். ஓடும் சவுக்கத்துல போதும்பா, பரிபூர்ணமா ஏத்துட்டம்பா. அப்படியாக ஊரணிக்கிற சுடலைக்கு அண்ணா கோபாலன் வில்லடிக்க சுடல கோமரமாடுவாரோ அண்ணமாய கண்ணன் வில்லடிக்க மருமகன் சுடல நாடுவாரோ ஆப்புங்கோவாள வில்லடிக்க ஆதி மூலம் பாட்டு பாட வேலவனும் வீசுகோளு வீசுவாரா
கதையத்தானே கதையத்தானே ஊட்டு கூட நடக்குதையோ நடக்குதையோ ஊரணிக்கர சுடலைக்குத்தான் அதுக்குத்தான் சொல்லியிருக்கான் சுடலைக்காக பிறந்துதான் இந்த வில்லு 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 நல்லா கேட்டுக்கோங்க இந்த வில்லு யாருக்கு பிறந்தது யாரு நம்ம சுடலைக்காண்டி சுடலைக்கு பிறந்ததுதான் வில்லு ஆமா சுடலைக்குத்தான் காசு மத்த சாமிக்கெல்லாம் ஓசு அப்படின்னு நினைச்சிடாதீங்க அந்த ஆட்சி நினைக்கா இவன் ஓசுக்கு என்னமா நீங்க போவிய வில்லுக்கு இந்த ஊரணிக்கிற சுடலைக்கு பிறந்ததாம்பா வில்லு ஏ பரணை எங்கப்பா போட்டு கொடுங்கப்பா நேரம் ஆகுது ஐயாவுக்கு அப்போ மண்ணால போட்ட வீடும் ஊரணிக்கிற சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா மண்டையத்தான் உருட்டுவாரோ ஏ சுடல ஐயோ ஏ கல்லால அடித்த சில ஊரணிக்கர மாயாண்டி 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 கண்டறந்து பாக்குதையோ ஏ மாயாண்டி அப்போ கருங்கடாய நெஞ்சக்கீரி நெஞ்சகிரி பொறுமை பொறுமை கோபப்படக்கூடாது அப்போ கருங்கடாய நெஞ்சக்கீரி நெஞ்சகிரி ஊரணிக்கர சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் மாயாண்டிக்கு கொடுப்பார்களா கொடுப்பார்களா செங்கிடாயும் ஒருவரனா ஒருவரனா பாலாடு பாலு பன்றி பாலு பன்றிய பாலு பன்றி பாலு பன்றிய சூளாடு சூழு பன்றி பாலு பன்றி அப்போ ஏழாவது பரணதியில 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 எருமக்கடா கட்டிருக்கு ஏய் பரணதியில ஆண்டவன் ஊரணிக்கர சுடலைக்கு 7 பரண ஐயாவுக்கு நெஞ்சகிரி கொடுத்தாச்சு ஆமா ஏழாவது பரண ஐயா எனக்கு எருமக்கடா வேண்டாம்காரு என்னப்பா எருமக்கடை வேண்டாமா ஆமா வேற என்னதான் வேணும் எனக்கு நரபலி வேணும்பா நரபலியா சிவபெருமான் சங்கரனுக்கு கை காலாம் கிடுகிடுன்னு ஆடுது நடங்கத்தானே செய்யும் இப்படி கேட்டா அவர்கிட்ட இப்படி போய் கேட்டா என்ன செய்வாரு அப்போ உடனே பார்த்தார் சிவபெருமான் என்ன இந்த சுடலை இருந்தாக்கல நமக்கு திடீர்னு நரபலி கேட்க நம்ம எங்கப்பா போவேன் யாரு தலையை போய் கைய வைக்க ஆமா நரபலியை யார போடலாம் யார போடலாம் கூட்டத்தை பார்த்தாரு சிவபெருமான் என்ன கொடமடிக்கும் கோவால பார்க்காரு அம்மா என்னடா பாக்காரு அவர் பார்த்தார் இவன் கொடைக்கு வந்ததே தப்பாயி போச்சே என்ன பிள்ளை கரை சேர்க்கணும் குடத்தை போட்டுட்டு கோவாலு ஓட்டத்தை பிடிச்சிட்டாரு என்ன நிக்க வச்சுமே எங்க வீட்டுல ஓட்ட மாதிரிதான் உடுக்கடிக்கும் நந்திய பார்த்தாரு நந்தி சுடலைக்கு ஒன்னதான் நரபலி போடணும் பார்த்தேன் நீ நம்ம பிள்ளை ஆயிப்போன அவர் உடுக்கத்துக்கு தலையில வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஆளை விட்டா சரிதான் அப்போ தாளம் போடும் யாரு நாரதரை பார்த்தாரு அவரு நல்ல நாளைக்கே நட ஓடாது சப்பலா சலப்பலான்னு தான் ஓடும் சப்பானி மடம்ல அதனால 2 சிங்கியந்திக்கு 2 காத்துல வச்சாரு அவரும் ஓடுதாரு கடை அடிக்கும் தும்புருவரை பார்த்தார் அவர் என்னாச்சு அவர் இருந்தாலும் இருப்பா கழுத்து ஒரு பக்கமா இழுத்துட்டு போவோம் யாமுனே அவரும் ஒரு பக்கம் போயிட்டாரு அதான் கேட்டேன் பாட்டு பாடம் ஆதி மூளை ஆத்தே பதறி ஓடுதாரு ஓடுதாரா வீசு கம்பு யா கம்பு அவருக்கும் கழுத்து ஒரு பக்கமா திரும்புது அவரும் கழுத்து சாச்சிக்கிட்டே ஓடிட்டாரு அது வட தெற்கடிக்கே ஓடிட்டாரு ஐயோ என்ன சுடலைக்கு நரபலிக்கு என்ன செய்ய இவங்களை நம்பினோம்னா ஐயாவுக்கு நம்மளால ஊட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படியாக பார்த்தார் சிவபெருமா என்ன என்ன அண்ணா தெப்ப புள்ள முடிந்தாரே யாகத்துல போட்டாரு முடிந்தாரு அண்ணா தெப்ப நல்லா புள்ளாதில
தெய்வ கனியம்பிள்ளதான் பிறந்தான் கனியம்பிள்ளை பிறக்கும் போது ஊரணிக்கர சுடலைக்குத்தான் வலது கையில் பேய் முகமு வலது கையில் பேய் முகமு இடது கையில் மணி மகுடோ தக தகத்தான் மணி மகுடோ அப்போ ஊரணிக்கர மாயாண்டிக்கு இடது கையில் மணி மகுடம் தெய்வ நல்ல கனியாம்பிள்ளை உடையாம்புலி ஊருக்குள்ள ஊரணிக்கர சுடலைக்குத்தான் கனியாம்பிள்ளை பிறக்கும் போது பாடாப்ப கனியாம்பிள்ளை மாயாண்டி சுடலைக்குத்தான் கட்டிக்கர மையான களமதியில கட்டிக்கர மையான களமதியில மண்ணால் ஒரு பீடம் போட்டு ஏ கனியாம்பிள்ளை கட்டிக்கர மையானத்துக்கு போ ஆமா பச்சை மண்ணால முப்பீடம் போடு ஆமா 3 பீடம் போடு யாருக்கெல்லாம் போட போற யாருக்கெல்லாம் போடணும் சுடலை பேச்சி முண்டசாமி ஆமா 3 பேத்துக்கும் மத்தியான கொடையில கட்டிக்கிற மையானத்துல ஒரு பானை பொங்கல் விட்டு இறக்கு இறக்கி இறக்கி ஏ உன் முழங்கைய கிரணும்பா ஏ அப்பா ரெடியா இருக்கேப்பா அதே மாதிரி தட்டிச்சப்பா ஏ உன் முழங்கைய கீறி ஐயாவுக்கு குடு குடு ரத்தத்தை 21 சொட்டு ஆமா 1 2 கிடையாது எனக்கு ரொம்ப வேண்டாம்பா 21 சொட்டு ரத்தம் போதும் குடுப்பியா குடுக்க என்னை ஏமாத்திர மாட்டிய அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன்பா நீ எனக்கு சக்கரை பொங்கலை கொடுத்தலாப்பா ஏமாத்த மன்னிட்டனாலே ஏமாத்த மாட்டேன்பா அப்படியா ஆமா உடனே மாயாண்டி சுடலைக்கு மதிய கொடை விழாவில் நீ முழங்கைய கீறி 21 சொட்டு ரத்தம் கொடுக்கணும் கொடுக்கணுமே கட்டிக்கர மையானத்திலேயே ஊரணிக்கரையா 1.25 படி அரிசி ஆமா 1.25 படி அரிசி நல்லா கேட்டுக்கோ ஆமா ஒரே ஒரு பொட்டக்கோழி கோழி நாக்க கறுக்கணும் நாக்க முனி நாக்க அறுக்கணும் நரவழியா கொடுக்கணும் அதுதான் எனக்கு நான் குடுப்பியா குடுக்கம்பா குடுக்க பொறுமை 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 கோவப்படக்கூடாது எப்பா தருவியா மாட்டியா தாரன்னு சொல்லியாச்சுலப்பா மையான கரையில மாசான திரள கொடுக்கணும்பா மாசான திரள்னா என்னதுயா அது என்ன பச்சரிசிய பொங்கி இறக்கணும் இறக்கணும் துள்ளு குட்டி ரத்தம் ரத்தம் தொவலு குட்டி ரத்தம் ரத்தம் பொட்டக்கோழி ரத்தம் ரத்தம் கன்னிக்கோழி ரத்தம் ஏப்பா கன்னிக்கோழினா என்ன கழுகு நிற சேவல் ரத்தம் ஏ அப்பா ஒரு துள்ளுமொறி ரத்தம் துள்ளுமறி வருமா அத்தனையும் அறுத்து விட்டு மையான கரையில எனக்கு 3 வாக்கி எடுக்கு 3 வாசலையும் 3 திரள கொடு 3 திரள ஆமா குடுப்பியா மயாண்டி நீ முதல்ல வாங்குவியா நீ கொடுத்தா நான் வாங்குதம்பா எந்த காரியத்தை செஞ்சாலும் நேரத்தோட கொடுக்கணும் நேரம் தவறி கொடுத்தனா உன் சௌரியத்துக்கு இந்த சுடலை வாங்க மாட்டேன் ஏத்துக்கிட மாட்டாரு ஐயா யார் தெரியுமில்ல யாரு இந்த உடையாம்பளி ஊருக்குள்ள ஊரணிக்கிற சுடலன்னா யாரும் தெரியுமில்ல யாரு ஐயா நல்லா உமக்கு பணிவா நான் போட்டு தாரேன் அப்போ பார்த்தார் கனியாம்பிள்ளை அண்ணா காப்பு கட்டி நோம்பு நோம்பு கட்டாய வரதோ கொண்டா நோம்பு அம்மா ஊரணிக்கர மாயாண்டிக்கு தெய்வ கனியாம்பிள்ளை பச்சை மண்ணை கொண்டு வந்து மண் பிசைந்து கொண்டு வந்து கட்டிக்கர மையானோ மண்ணால பீடம் போட்டு மாயாண்டி சுடலையண்டோ பேச்சு எண்டு ஒரு வீடோ முண்டன் எண்டு ஒரு வீடோ மத்தியான கொடையதில மணிமகுடம் தட்டுவாரோ மணிமகுடம் தட்டுவாரோ சுடலைக்கு வேஷம் கட்டி ஆடுவாரு
மகுடம் சத்தம் கேட்டு ஊரணிக்கடை சுடலை அப்படியே மயங்குதான். ஆமா அப்பா ஓ கனியாம்பிள்ளை என்ன என்ன ஐயா அங்க சுடலைக்கு கோமரை யாரு? யாரு யாரு பகவான் சிவபெருமான். இங்க சுடலைக்கு கோமரை யாருப்பா? பகவான் தான். நீர் தானா? ஆமா நான் தான். அங்க போய் கிழக்காம உட்காரும். அடே கிழக்க மாறு. ஆமா சரி உட்கார்ந்துக்கிட்டேன். சங்கரனார் சிவபெருமார் கிழக்க பார்த்த முகமா இருக்காரு. இருக்காரு இருக்காரு. ஒரு பானை பொங்கல் விட்டு இறக்கி வைத்தார் கனியாம்பிள்ளை. ஆமா இறைவா ஓ ஒரு மர உரலை கொண்டாந்து போடுங்க ஐயா. கொண்டாந்து போடுங்க ஐயா முன்ன. இப்போ உரலை கக்கி இப்போ உரலுக்கு எங்க போவ? இப்போ எங்க போவ யாருக்கு தெரியும் உரல்னா? யாருக்கு இருக்கு உரல்? சுடலைக்கு மர உரலை கொண்டாந்து முன்னால போட்டாச்சு. போட்டாச்சு. கனியாம்பிள்ளை மர உரல்ல மேல அக்க உட்கார்ந்து உட்கார்ந்து பேய் முகத்தை எடுத்து முகத்துல மாட்டி ஏ ஊரணிக்கிற மாயாண்டி என்ன என்ன உனக்கு கைவெட்டி ரத்தம் கொடுக்க போற வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோப்பா வாங்கிக்கோ. ஐயா பார்த்தாரு. என்ன ஐயா பார்த்தாரு. ஆமா அவர் மேலேயே ஐயா ஒரு சத்தம் கொடுக்கார். நம்ம இருக்குது அவருக்கு தெரியணும்ல. தெரியணும்ல. உடனே பார்த்தார் கனியாம்பிள்ளை. என்ன என்ன இந்த ஊரணிக்கிற மாயாண்டி சுடலைக்கு ஆமையோ இடது கையெடுத்தான். ஆமா பச்சை கலையத்துல இருந்த தண்ணியை கொண்டு கையை கழுவி 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 கத்தியை எடுத்து எடுத்து அண்ணா கைய மெல்ல கீறுகிறான். கைய மெல்ல கீறும் போது கீறும் போது 21 சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் ஏ சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் எனையனமா கொடுத்தானே சொட்டு ரத்தம் ஆமா அப்போ மாயாண்டி சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் மாயாண்டி சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் 21 சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் ஏ சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் எனையனமா கொடுத்தாரு. சொட்டு ரத்தம் அப்போ சொட்டு ரத்தம் கொடுக்கும் போது சிவபெருமா முன்னால 21 இலை விரிச்சு 21 இலையிலும் பச்சரிசி சாதம் வச்சிருக்கு. வச்சிருக்க முழங்கைய கிரியே மாயாண்டி ஊரணிக்கரையா ஓ கட்டிக்கரை மையானத்துல இருந்தாப்பா வாங்கிக்கப்பா. ஆமாப்போ அப்போ மண்ணால போட்ட வீடும் போட்ட வீடு போட்ட வீடும் போட்ட வீடு மலமலன்னு சாயுதையோ போட்ட வீடு அப்ப சாமனடு சாமம் போல சாமம் போல ஓடி வந்தான் கனியாம்பிள்ளை. கனியாம்பிள்ளை மாயாண்டி சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் சாமம் 12 மணி இருக்கும். மணி இருக்கும் 1.25 படி அரிசி பொங்கி அரிசி பொங்கி ஒரே ஒரு பொட்ட கோழி பொட்ட கோழி சுடலைக்குத்தான் படப்பு போட்டான். படப்பு போட்டா ஏ மாயாண்டி ஓ நாக்கக்கிற போற வாங்கிக்கிடுதியா? வாங்கிக்கிடுதாப்பா. ஐயா எப்படி இருக்காரு? எப்படி குடப்பா குடு குடு அப்போ நாக்கமெல்ல கீறுகிறா 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 நரவழியா கொடுப்பானே கீறுகிறா ஏன் நாக்கமெல்ல அறுத்தானே அறுத்தானே மண்ணாலே போட்ட வீடும் போட்ட வீடு மண்டையத்தான் உருட்டுதையா உருட்டுதையா ஊரணிக்கிற மாயாண்டி மாயாண்டி நாக்கமெல்ல கீறும்போது ஏறும்போது கீறும்போது ஏறும்போது நரவழியா வாங்குவாரோ ஏறும்போது அப்போ நரவழிய வாங்கும்போது ஊரணிக்கர சுடல ஐயா சுடல ஐயா பார்த்தாரு ஊரணிக்கர சுடல ஆமையோ
எவன் நமக்காண்டி நாக்க எவன் அறுப்பான்? யாராவது அறுப்பாங்களா? நமக்காண்டி நாக்க அறுத்த கனியாம்பிள்ளைக்கு நம்ம யாருன்னு காட்டணும். கண்டிப்பா காட்டணும்ல. அப்படி என்று ஆமையோ அண்ணம்மாயாண்டி அருளால 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 அறுத்த நாக்கு ஊருதையோ ஏ அருளால அறுத்த நாக்கு ஊருதையா ஊருதையா. இதுதானே தெய்வம் என்று தெய்வம் என்று வணங்குகிறான் கனியாம்பிள்ளை. கனியாம்பிள்ளை பார்த்தானே ஊரணிக்கர ஊரணிக்கர உடையாம்புலி ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஊரணிக்கர சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் கட்டிக்கர மையானத்தில் மையானத்து மையானத்தில் மையானத்து என்ன என்ன நடக்குமானா மையானத்து. அப்பா ஓ இதுவரைக்கும் கொடுத்தது ஐயாவுக்கு பரிபூர்ணம்பா. ஆமா ஏத்துக்கிட்டம்பா. உன்னை பரிபூர்ணமா ஐயா ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டம்பா. ஒரு குறை இல்லாம ஏத்துக்கிட்டேன். நமக்காண்டி நாக்க கீறும்போது ஆமா ஊரணிக்கர சுடலையுடைய அருளால அறுத்த நாக்கு ஊறுது. ஊருதா ஊருதா. அப்ப ஐயாவை பார்த்தா இதுதான் தெய்வம். ஆமா சங்கரன் மவன்தான் தெய்வம். அவர்தான் தெய்வம் ஐயா. சிவனார் மவன் செஞ்சுடல தான் தெய்வம். தெய்வம் தெய்வம். ஐயாவை கும்பிட்டாச்சு. அம்மா மணி என்ன இருக்கும்? எத்தனை எத்தனை கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சுவாமி வேலையில 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 கட்டிக்கர மையானத்துல எப்போ ஓ திரளைக்கு நேராவதப்பா. எப்பங்கப்பா கொடுக்க போற? இப்ப எப்ப கொடுக்க போற? வேளார்கிட்ட போய் பச்சை கலையத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமா வந்தாச்சுல்ல. எப்பா ஓ அதாவது என்ன என்ன ஆமா பச்சை கலையத்துல பச்சரிசி சாதம் பொங்கி இறக்கிருக்கு. ஆமா சுட சுட சாதத்துல பன்றி குட்டி ரத்தம் 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 துள்ளுமொறி ரத்தம் ரத்தம் துவளு குட்டி ரத்தம் துள்ளு குட்டி ரத்தம் ஆமா கழுகு நிற சேவல் ரத்தம் ரத்தம் அறுத்து விட்டு ஒன்னா பிசைஞ்சு பேசிந்து உளம்படியில 3 திரளையா திரட்டி ஆமா ஆகாயத்தை பார்த்து ஈசானத்தை செய்யல. திசையில அப்பா ஓ ஏ ஊரணிக்கர மாயாண்டி ஓ உனக்கு திரளை கொடுக்க போற, நீ வாங்கிக்கிடுவியாப்பா? வாங்கிடுதான் வாங்கிடுதான் அப்பா. எப்போ ஓ உனக்கு திரளை கொடுக்க போற வாங்கிடுவியா? வாங்கிடுதான் வாங்கிடுதான். ஏ குடப்பா நேரம் ஆகுது. யாராவதுப்பா? அப்போ என்ன ஆகாயத்துல இருந்து ஐயா சொடல என்ன என்ன ஆகாளி போடுதாரு. எப்படி போடுதாரு? மயாண்டி ஆகாயத்துல நின்றுட்டு நிக்காரு. ஏப்பா நிக்காரு. 3 திரளைய திரட்டி ஆமா முதலாவது திரளை எடுத்தார் கனியாம்பிள்ளை. ஆமா அப்பா மாயாண்டி ஏ மாயாண்டி ஏ ஊரணிக்கர சுடல என்ன என்ன ஹரியோ மச்சா என்னது? கிளவாசல் திறந்துடு. அறிவோ ஆமா அறிவோ மச்சான் கிளவாசல் திறந்துடுது. இந்தாப்பா பிடி திரளைய. ஏடி அப்போ முதலாவது திரளையத்தான் திரளையத்தான் ஏ